தமிழகத்தின் தலைநகரான சென்னை இன்று தனது 375ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகிறது. இதனையொட்டி பல்வேறு கண்காட்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் வந்தாரை வாழ வைக்கும் சென்னை மாநகரத்தின் சிறப்பு குறித்து தற்போது பார்க்கலாம். மெட்ராஸ் என்றும் சென்னை என்றும் அழைக்கப்படும் இம்மாநகரம் சுமார் 375 ஆண்டுகளுக்கு முன் வங்கக்கடலோரம் ஒரு சின்னஞ்சிறிய கிராமமாக இருந்தது. கிழக்கிந்திய கம்பெனியின் பிரதிநிதிகள் தங்களின் கம்பெனிக்காக இடம் தேடி அலைந்தபோது இந்த பகுதி தென்பட்டதில் இருந்துதான் மெட்ராஸ் என்ற பிரம்மாண்ட நகரத்தின் கதை தொடங்குகிறது. இந்த பகுதியை ஆண்ட நாயக்க மன்னரின் பிரதிநிதியிடம் இருந்து வியாபாரம் செய்ய அனுமதி பெற்ற கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் கடற்கரையோரம் கோட்டை ஒன்றை கட்டி குடியேறினர். 1639 கட்டப்பட்ட அந்த கோட்டைதான் மெட்ராஸின் வளர்ச்சிக்கு அஸ்திவாரம் போட்டது. கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்களுடன் வியாபாரம் செய்ய நிறைய உள்ளூர் வியாபாரிகள் கோட்டையை சுற்றி சுற்றி வந்தனர். வியாபாரம் வேகமாக பெருக அதற்கேற்ப ஆட்களின் போக்குவரத்தும் அதிகரித்தது. கோட்டையின் எல்லையும் விஸ்தரிக்கப்பட்டது. இந்த நகரம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது அல்ல, காலத்தின் தேவை கருதி தன்னைத்தானே விஸ்தரித்துக் கொண்ட ஒன்று. நாளடைவில் கப்பல் போக்குவரத்து அதிகரித்ததால் துறைமுகம் கட்டப்பட்டது. உலகின் பல பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட தொலைபேசி, ரயில், சினிமா போன்ற விஷயங்கள் அடுத்த சில ஆண்டுகளிலேயே சென்னைக்கு அறிமுகமாயின. மெட்ராஸை ஆண்ட தாமஸ் மன்றோ போன்ற ஆளுநர்கள், தாமஸ் பாரி, பெட்ரூஸ் உஸ்கான் போன்ற பெரு வணிகர்கள், பச்சையப்ப முதலியார், சர் பிட்டி தியாகராயர் போன்ற பெரிய மனிதர்கள் முதல் சென்னைக்கே பிரத்யேகமான மொழியை அறிமுகப்படுத்திய சாதாரண ரிக்ஷாக்காரர்கள் வரை எத்தனையோ பேர் சேர்ந்து செதுக்கிய சென்னைதான் இன்று தனது 375வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது.